லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அண்ட் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ்லாம் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிஎம் ஸ்டுடியோஸ் கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ப்ரீமியர் ப்ரோ எடிஷன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா யூஆர் இன் ரைட் பிளேஸ். ஆமாங்க, நம்ம ஒரு மெகா சீரிஸை பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் சிஎல்எஸ். இந்த சிஎல்எஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. இந்த சிஎல்எஸ்ல ஏகப்பட்ட டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்க்ல ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காம டாஸ்க் கைட் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டக்குன்னு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய டைம்லைன், அதாவது ப்ரீமியர் ப்ரோ ஃபைலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஃபைலோ இல்லைனா டைம்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம்லைனை ஒரு வீடியோ ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸோடைய பேர் தான் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் பேடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணது எல்லாமே பேடாக தான் தெரியும். அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி பண்ணணும், எப்படி சரியாக பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எக்ஸ்போர்ட் டேபுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் பழைய ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாவது ஒரு மெத்தட் நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது மேபி உங்களுடைய பேஜ்லேயே இருக்காது, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஸோ முதல்ல நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நீங்கள் ஃபைல்குள்ளே வந்துடுங்க. ஃபைல்குள்ளே வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு இருக்கும், ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் இதில் மீடியா அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த சீக்வன்ஸில் இருந்துகிட்டே இங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து ப்ரீமியர் ப்ரோக்குள்ளேயே பண்ணுறது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் மீடியா என்கோடர். அந்த மீடியா என்கோடரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இப்போது இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எங்கெங்கே நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு மீடியா ஃபைலாக, அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் லோக்கலில் மட்டும்தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்கான ஒரு டேப் தான் இது, ஓகேங்களா. மிச்சப்படி எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா, அதாவது செட்டிங்ஸ், மீடியா ஃபைலுடைய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல ஃபைல் நேம், ஆப்வியஸாக என்ன நேம் கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனில் கரெக்டாக உங்களுக்கு எங்கே சேவ் ஆகணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபோல்டரில் சேவ் பண்ணுறது, டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்கான இடங்களில் சேவ் பண்ணாமல் ப்ராப்பராக அது எங்கே போய் சேவ், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபோல்டரில் நம்ம அதை வந்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த லொக்கேஷனை செட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லேருந்து உங்களுக்கு காப்பாற்று, ஓகேங்களா. அதுக்கப்புறமா அடுத்த கட்டம் வந்துட்டிங்கன்னா ப்ரீசெட். ஸோ இந்த ப்ரீசெட் என்ன அப்படின்னா, நம்ம சீக்வன்ஸில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சில ப்ரீசெட்ஸ் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபார்மேட்டை வந்துட்டு ப்ரீசெட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்ன ப்ரீசெட் அப்படின்னா, இங்கே கீழே சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே ப்ரீடிஃபைன் பண்ணி, அதாவது இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்குனா இந்த மாதிரியான செட்டிங்ஸ், இந்த பிளாட்ஃபார்முக்குனா இந்த மாதிரியான செட்டிங்ஸ், இல்லை இந்த யூஸ்க்குனா இந்த மாதிரியான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரீடிஃபைன் பண்ணி ஒரு ப்ரீசெட்டாக நமக்கு சேவ் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது ப்ரோ, இந்த ரெசல்யூஷன், இந்த கோடாக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் மேட்ச் சோர்ஸ் அடாப்ட் ஹை பிட் ரேட் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் ஒரு டூல், அதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹை குவாலிட்டி 1080p HD, அதாவது இது எதுக்குன்னா யூடியூப் ஃபுல் வீடியோவுக்கு, ஓகேங்களா. அந்த ஃபுல் வீடியோவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இப்போது லைக் சோஷியல் மீடியா ரீல்ஸ் ஆர் வந்து ஷார்ட்ஸ் ஏதாவது நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த அடாப்டிவ் ஹை பிட் ரேட்டை வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து மேஜராக இருக்கிற ப்ரீசெட். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ப்ரீசெட் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களாவே ஓனாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஓனாக பண்ணுறது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை இதில், ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த அடாப்டிவ் ஹை ரேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, ஹை பிட் ரேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்தீங்கன்னா ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் அப்படின்ற விஷயத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஜேபிக், நம்மளுடைய இமேஜ் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், பிஎன்ஜி, குயிக் டைம், ஆடியோவோட வேவ் ஃபார்மேட், அதாவது WAV இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்மேட்னா H.264. உங்களுக்கு வேறு ஃபார்மேட் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்
மட்டும் வேறு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் இந்த H.264க்கு தாராளமாக போயிடலாம். H.264 என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புதுசு இல்லை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் .mp4 ஓகேங்களா. ஸோ அந்த mp4ன்ற ஃபார்மேட்டை தான் H.264ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி கோடக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க, H.264 ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த H.264 செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இல்லை ப்ரோ எனக்கு குயிக் டைம் வேணும், லைக் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக குயிக் டைம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆடியோ மட்டும் உங்களுக்கு வேணும்னா வேவ் ஃபார்மில் அப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னா JPEG. ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த H.264 சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் என்ன அப்படி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, குட் குவாலிட்டி அண்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்மால் சைஸாக இருக்கும் அண்ட் உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபார்மேட் ஓகேவா. ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. அதை செட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்து இந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக ஏதாவது விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, அதாவது இங்கே நம்ம செட் பண்ணது வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீசெட் ஓகேவா. அதே இது நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் சைஸை கூட நம்ம வந்து அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஹையராக போக முடியாது, அதை போகலாம், பட் குவாலிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். பட் கம்மியாக நீங்கள் வந்து வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு ப்ரோ நான் கம்மியாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு வீடியோவை ரிவ்யூவுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தோம்னா டைம் ஆகும் அண்ட் ஃபைல் சைஸ் வந்து அதிகமாகும். அது இல்லாமல் சின்னதாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லோ குவாலிட்டியில் இருந்தால் போதும், அந்த ஸ்டோரி ஃப்ளோ பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஃப்ரேம் சைஸை சின்னது பண்ணிக்கலாம், ஹெச்டியில் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா எஸ்டியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஒன்று தான். அதுக்கு அடுத்ததாக கீழே வந்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் ரேட்டும் உங்களால் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், டிசேபிளாக இருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் இங்கே அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறது ப்ரிஃபரபிள் இல்லை. நீங்கள் எதுனாலுமே அங்கே வச்சு சேஞ்ச் பண்ணலாம். அதாவது சீக்வன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி ஏதாவது ஒரு அஜென்சிலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ஃபைனலாக ஹோல் வீடியோக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சில விஷயங்கள் இருக்கும், இதை நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் நிறைய வருஷங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், இது வரைக்கும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. அப்படியே தான் இருக்குது, அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸான லெவலில் இப்போ ஒரு சர்டைன் ஒரு ஏரியாவில் நீங்கள் லைக் ஒரு ஸ்க்ரீனில் போட போகிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஹையராக ஒரு வெப்புக்கு வந்து நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டில் லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சபடி நம்ம இதில் வந்து பெருசாக தொட மாட்டோம் ஓகேவா. அண்ட் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த பிட் ரேட். ஸோ இந்த பிட் ரேட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வீடியோட குவாலிட்டியை இன்னும், அதாவது ரெசல்யூஷன், நம்மளுடைய சீக்வன்ஸ் செட்டிங்ஸ், அது எல்லாத்துலேயுமே இந்த பிட் ரேட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து எடுத்துகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த பிட் ரேட்னா என்ன அண்ட் இந்த பிட் ரேட்டை எப்படி நம்ம செட் பண்ணணும், இந்த வேல்யூஸ் எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக வைக்கணும் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வீடியோவில் பிட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் பர் செகண்ட் ஆஃப் வீடியோ டிபிக்லி மெஷர்ட் இன் மெகா பிட்ஸ் பர் செகண்ட், அதாவது MBPSல அதை வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிக்சல்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரேமுக்கு அதாவது ஒரு ரெசல்யூஷனுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கணும், ஆர் வந்து FPS ஒரு செகண்டுக்கு எவ்வளோ FPS இருக்கணும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஒரு வீடியோவில் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அளவுகோல் தான் இந்த பிட் ரேட் ஓகேங்களா. ஸோ இந்த பிட் ரேட்டை வந்துட்டு நம்ம எப்படி செட் பண்ணணும், எது வந்து கரெக்டான பிட் ரேட், ஏன்னா இங்கே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் 20 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி வந்து நான் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஃபுல் HD வீடியோ ஓகேங்களா, ஒரு யூடியூப்க்கு நம்ம அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் ஃபார்ம் வீடியோ, லாங் ஃபார்ம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 to 12 MBPS வந்து போதுமானது ஓகேங்களா. அதுவே உங்களுக்கு ஒரு டீசெண்டான அவுட்புட்டை கொடுக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதும் பிரச்சனை இல்லைனால நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், தப்பே இல்லை. அதே இது நீங்கள் ஒரு 4K வீடியோவுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 35 to 45 MBPS வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு அனுப்புறீங்க, அதாவது ரிவ்யூக்கு அனுப்புறீங்க, இல்லைனா ஒரு வெப் பேஜுக்கு நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ கம்மியான சைஸ் வேணும் அப்படின்னா இந்த பிட் ரேட்டை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு குவாலிட்டி மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிட் ரேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நீங்கள் கம்மி பண்ண குவாலிட்டி வந்து அடி வாங்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் சைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இந்த பிட் ரேட்டில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹை பிட்
பிட் ரேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பெட்டரான குவாலிட்டி, அதாவது பெட்டரான ஒரு விஷுவல் கிடைக்கும். பட் அது வந்து உங்கள் ஃபைல் சைஸையும் அதிகமாக்கும். ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஆடியோ வந்துட்டிங்கனாலுமே ஆடியோ ஒரு நார்மலான செட்டிங்ஸ் தான். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு அப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ, அதாவது உங்களுடைய வீடியோட ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ரேஞ்ச் அண்ட் இந்த ஸ்கேலிங், இது வந்து ஸ்கேலிங் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து எப்படி நீங்கள் வேணும், எப்படி வந்து ஃபிட் பண்ணி வைக்கணுமா, என்ன மாதிரியான வேணும் அப்படின்ற விஷயங்கள். அண்ட் இந்த ரேஞ்ச் அப்படின்றது வந்து உங்களுடைய கம்ப்ளீட், அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு இடத்துல முடியும் பார்த்தீங்களா, இங்கே எடிட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் நான் வந்து செட் பண்ணிக்கணுமா, இல்லை இங்கே வந்து ஒரு இன் அண்ட் அவுட் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மூலமாக இன் அண்ட் அவுட்டை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு இங்கே 2 விஷயம் காமிக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் என்டையர் சோர்ஸ் அண்ட் சோர்ஸ் இன் அண்ட் அவுட்னு இருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் இன் அண்ட் அவுட்டை நான் செலக்ட் பண்ணேன்னா இவங்க பாருங்கள், நான் அங்கே இன் அண்ட் அவுட் செட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த இன் அண்ட் அவுட்டை மட்டும் நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு, அதாவது இந்த எடிட்குள்ளே வந்துட்டு தேவையான இடத்துல ஜஸ்ட்டு இன் அண்ட் அவுட்டை செட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவுட் வந்து எங்கே வரைக்கும் வேணுமோ அங்கே நீங்கள் உங்கள் ப்ளே ஹெட்டை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவுட் செட் ஆயிரும். இப்போ நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரேஞ்சை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். என்டையர் சோர்ஸா இல்லைனா சோர்ஸ் இன் அண்ட் அவுட்டா அப்படின்றது நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்டையர் சோர்ஸை வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது வந்து சோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து நம்மளுடைய வீடியோ கிடையாது சீக்வன்ஸோடைய செட்டிங்ஸ் ஃபுல் ஹெச்டி அண்ட் 25 FPS அண்ட் அந்த கலர் கோடு கொடுத்துருக்காங்க, ப்ராக்ரஸிவ் கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் கோட் அண்ட் ஆடியோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டிங்கன்னா அவுட்புட், அதாவது இந்த சோர்ஸும் இந்த அவுட்புட்டும் ஓரளவுக்கு மேட்சாக இருக்கா அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஃபார்மேட் அண்ட் ரெசல்யூஷன் அண்ட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? 9 MB இருக்கா. நம்ம இப்போ பிட் ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்ப்போமா. ஸோ பிட் ரேட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 20 Mbps இருக்குது. ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக அதிகப்படுத்துகிறீங்க பார்த்தீங்கன்னா 23 MB எனக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி அதே இதை நான் கம்மி பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்மி பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் 1514 KB எனக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வீடியோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிட் ரேட்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். எதுவும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனில் இந்த ஃபைல் நேமில் அது வந்து சேவ் ஆகிடும். இது என்ன ப்ரோ சென்ட் டு மீடியா என்கோடர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு மீடியா என்கோடர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த மீடியா என்கோடர் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது நான் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ப்ரீமியர் ப்ரோவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வேறு ப்ரீமியர் ப்ரோவை எடுத்து எடிட் பண்ணவோ அந்த ஃபைலை போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கோ உங்களால் முடியாது. ப்ரீமியர் ப்ரோ ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? அதே இது ப்ரோ நான் இப்போ வந்து இதை நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலை, நான் கொஞ்ச நேரம் லைக் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்ட் டு மீடியா என்கோடர் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீடியா என்கோடர் அப்படின்ற அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஆப். அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம வர நாட்களில் பார்க்கலாம். இதே செட்டிங்ஸில் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த ஃபைலை சென்ட் பண்ணிடும். சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ க்ளோஸ் பண்ணி இல்லை நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட்டையும் சேர்த்து நீங்கள் அந்த என்கோடருக்கு அனுப்பிட்டு 2 வீடியோவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன் தான் இது. லாங்கர் ப்ராஜெக்ட் இல்லைன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்மெண்ட்டாக அப்பப்போ அனுப்பிட்டு அதாவது க்யூவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, தப்பான ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிடாதீங்க. AVI, MOV ஆர் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்ஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் H.264 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லோ பிட் ரேட்டோ ஹை பிட் ரேட்டோ அந்த வீடியோக்கு எது தேவையோ அதை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஃபைல் சைஸையும் சரி, அட் த சேம் டைம் உங்கள் வீடியோட குவாலிட்டியும் பயங்கரமாக சேவ் பண்ணும். அண்ட் ரெசல்யூஷன்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆடியோ எக்ஸ்போர்ட் வந்து எனேபிளாக இருக்கா, அதாவது இது எப்போவுமே எனேபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆக்சிடென்டலாக அதை எதாவது ஆஃப் பண்ணிட்டீங்களா அப்படின்றத இங்கே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இந்த ப்ராசஸை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எடிட் முடிச்சுட்டு அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. அங்கே உங்களுடைய ரெசல்யூஷன், அதாவது உங்களுடைய ஃபார்மேட், உங்களுடைய லொக்கேஷன், ஃபைல் நேம் அண்ட் பிட் ரேட் இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் பட்டனை தட்டி உங்களுடைய வீடியோவை
தூக்குறீங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ப்ராசஸ். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. இது நீங்கள் போக போக இந்த கோடெக்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இப்போ நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அந்த டாஸ்க்கை இப்போ நீங்கள் வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு வேலை நான் வேறு ஏதாவது ரெசல்யூஷன் ட்ரை பண்ணி பார்க்கவா, பிட் ரேட் ட்ரை பண்ணி பார்க்கவா, இல்லை எஃபிஎஸ் எல்லாம் மாற்றி பார்க்கவா, எப்படி இருக்குன்னு நான் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் அந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன செட்டிங்ஸ் என்னென்ன வீடியோக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் நெஸ்டிங் பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அண்ட் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிஎல்எஸ் சீரீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுடைய கரியரையுமே நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சொன்ன விஷயங்களை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.